எப்படி இருக்கீங்க? நான் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் என்னோட பெற்றோரை திருப்திப்படுத்த முடியல. என்னதான் நான் என் நண்பர்களுக்கு உண்மையா இருந்தாலும், அவங்க என்ன முழுசா ஏத்துக்கல. வேலையில முழு ஈடுபாடு கொடுத்தும், என் மேலதிகாரி என் உழைப்ப மதிக்கல. ஒரு டீம் லீடரா என் கூட வேலை செய்றவங்க கிட்ட, நேரத்த வீணடிக்காம வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு என் மேல கோவம் தான் வருது. என்னுடைய மாணவர்கள் கிட்ட கவனம் சிதறாமல் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடுது. ஆரோக்கியமாக சாப்பிட்டு உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு தினமும் வலியுறுத்தினா என் மகள்களுக்கு என் மேலே வெறுப்பு தான் வருது. ஒவ்வொரு தடவை அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு அவங்க அதை புரிஞ்சிக்காத போது எனக்கு வெறுப்பாக இருக்குது. நிறைய நேரம் நாம் அடுத்தவங்க மேலே வச்சிருக்க அக்கறை அவங்களுக்கு புரியறதே இல்லை. நாம் எது செஞ்சாலும் அவங்க நன்மைக்கு தான் செய்கிறோம் அப்படிங்கிறத உணர மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு தடவை அடுத்தவங்களுக்காக என்ன பண்ணாலும் கடைசியில் நாம் தான் காயப்படுறோம். அடுத்தவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நாம் நமக்கு உண்மையாக இருந்து நம்மளால் முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளையே தொலைக்க ஆரம்பிச்சிருவோம். வருஷங்கள் போக போக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். மற்றவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, என்னை நானே மதிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இது மற்றவங்கள பற்றி இல்லை, உங்களை பற்றியது. அடுத்த தடவை உங்களை பார்க்குற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. எதிர்காலம் நல்லதாகவே அமையும். நிகழ்காலத்திற்கு நன்றியுடன், டிவைன் கான்ட்ராக்ட்ஸ்.